ஆனால் மேமோகிராம் அப்படிங்கிற வார்த்தை நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். பட் அவ்வளோ சீக்கிரம் இது தெரிஞ்சுமே அவ்வளோ பேர் போய் பண்ணுறது கிடையாது. அதுக்கான காரணம் என்ன? ஏன் மேமோகிராம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம்? முதல்ல வந்து அவேர்னஸ் இல்லாதது முதல் காரணம். மேமோகிராம் பற்றி தெரியாது. நிறைய பேர் அப்புறம் மேமோகிராம் பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் வரலன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தவங்களும் சுற்றி யாருக்கோ தெரிஞ்சவொடனே அப்புறம் போய் மேமோகிராம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேமோகிராம் வந்து அதே மாதிரி தான், மித்து தான். நிறைய அவேர்னஸ் இல்லாமல் மித்து தான். அது பெயின்ஃபுல்லு, பயோப்சினா பரவிடும், அங்கே போனால் எதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொருத்தர் என்னென்னா, இப்போது எங்களுக்குமே நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு மேமோகிராம் பண்ணுறதுக்கு முன்னாடி பயந்துகிட்டே இருந்தேன், பண்ணால் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் டிசைட் பண்ணி அவங்க 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பயமும் இருக்கும், பண்ணால் எதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அது மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. மேமோகிராம்ன்றது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. பேசிக்காக பிரெஸ்ட்டை வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே வச்சு ஒரு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னால், கட்டி நமக்கு கையில் சுய மார்பக பரிசோதனையில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கட்டியாக தெரியும் நம்ம மார்பகத்தில். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடியே வந்து நமக்கு மேமோகிராமில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ அது இப்போ சார் சொன்னார்ல, நம்ம கேன்சரை பற்றி பயப்படக்கூடாது, அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கணுன்றது. ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மேமோகிராம் தான். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இந்த மித்துனால போகாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று, எந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் கூட வந்துட்டு போனால் எதாவது சொல்லிடுவாங்களோ, இது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால தான் நிறைய பேர் போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் போயிட்டு வந்தவொடனே ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த பிரெஸ்ட்டை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லைன்றது.